கட்டின அந்த தோழி விடுதிக்கு பணமே மத்திய அரசுடைய பணம். அந்த பணத்தில் இவங்க தோழி விடுதி அதுக்காக ஒதுக்குறாங்க. தோழி விடுதி கட்டுன்னு ஒதுக்குறாங்க. அதில் கட்டினதுக்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் கொண்டு வராங்கன்னா நாங்கள் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறோன்னா உங்களுக்கு நிதியே அவங்க தான் கொடுக்குறாங்க. வெளியே என்ன சொல்கிறது, நிதி தரமாட்டேங்கிறாங்க, நிதி தரமாட்டுறாங்கன்னு. நிதியே கொடுக்காம இது மதிய உணவுக்கான காசு, மிட் டே மீல்ஸ் இருக்குல்ல, அது நிதி அவங்க தான் கொடுக்குறாங்க. எல்லா அதாவது மத்திய அரசுடைய ஸ்கீம்கள் பல இதுக்கு நிதி வந்துக்கிட்டே இருக்குது. மத்திய அரசுக்கான திட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு நிதி வந்துக்கிட்டே இருக்குது. ஜிஎஸ்டி பகிர்வு வந்துக்கிட்டு இருக்குது. மாநிலத்து அரசுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வு வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் வருது. ஆனால் ஏதோ ஒரு பைசா கூட கொடுக்காம இவங்க கஷ்டப்படுற மாதிரி தோட்டத்தை உருவாக்குறாங்க. இந்த ஆதி திராவிட நலநிதியும் அந்த மாதிரி தான். அப்போ திருமாவளவன் அந்த ஆதி திராவிட மக்களுக்கான நலநிதியில் கை வைக்கிறீங்களே, அதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம்? ஏங்க அந்த வேங்கை வயலில் ஒரு புதுசாக தண்ணி தொட்டி கட்டி கொடுக்கலாம்லங்க. இத்தனை வருஷம் பிரச்சனை ஆச்சு இல்லை, புதுசாக ஒரு இது பண்ணலாம். ஆதி திராவிடர் அந்த பகுதிகளில் அவங்களுக்கான வீடு கட்டி கொடுக்கலாம், சாலை வசதி பண்ணி தரலாம், தண்ணி வசதி, கழிப்பறை வசதி, அந்த ஆதி திராவிடர் மக்களுக்கான அந்த பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி தரலாம். அப்போ அந்த நிதி இருக்குது, நாங்கள் அதை பண்ண மாட்டோம். ஆனால் அந்த நிதி எடுத்து இந்த மாதிரி இதுக்கு பண்ணுவோன்னா அது என்ன கரெக்டாக இருக்கும்? அது அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் இந்த மாதிரி பண்ணுறது, இந்த பாவ மூட்டைகள், இந்த சிலுவையெல்லாம் இவர்கள் சுமப்பது. நான் பல இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீட்டோட மாப்பிள்ளை இருப்பான் தெரியுமா, அந்த கதை தான். இவங்க எல்லாம் வீட்டோட மாப்பிள்ளை. அப்போ மாமியார் என்ன மதிப்பாங்க, மாமனார் என்ன மதிப்பார்? இப்போ மாப்பிள்ளைக்கு வீரம் வருது, உயின்றாரு. போனால் போய்க்கடா, தண்ணி குத்துன்னு போனால் போய்க்கோ, என் பொண்ணு வரமாட்டா, நீ ஏன் வேணா எங்கள் பேச்சுலர் ரூமில் போய் தங்கிக்கன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ இவன் பொண்ணு வரமாட்டாளா? நான் அங்கே இருக்குது, புதுசாக கொடுத்து நான் வந்திருக்குது, அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, என்கிட்ட வா 2 இருக்குன்னு வர, அந்த மாதிரி இருக்குது, போகிறேன்னு இவங்க இப்போ காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி போனால் இவங்க கதி என்ன? அதனால் திமுக இதில் சொல்லலை, சுனாப்பானா அப்படியே மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லாப்பில்ல, அந்த மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணு, கண்ணை விரிச்சிக்கிட்டு அப்படியே இரு, அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே செல்லரிச்சு போய்கிட்டு இருக்குது அந்த கூட்டணி. இப்போ அந்த 5000 ரூபா பணம் இருக்குல்ல சார், மகளிருக்கு கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எடுபட்டுருக்கா சார் தமிழகத்தில்? 5000 ரூபா இது மொதல் நாள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பெரிய அளவுக்கு வரவேற்பு, எல்லாருமே மிரண்டே போயிட்டாங்க. ஏதோ 5000 ரூபா கொடுத்துருக்காருன்னு. அப்புறம் அவர் பேச்சை ஊனி கேட்டால் 3 மாதத்திற்கான பணம் ப்ளஸ் கோடைக்காலம், ஏன்னா 5 வருஷத்தோட தான் அந்த கோடைக்காலம் வருது. அதனால் அந்த கோடைக்கால செலவாக 2000 ரூபா, அந்த 2000 ரூபாயும் பார்த்து செலவு பண்ணணுமா, பார்த்து செலவு பண்ணி மிச்சப்படுத்தணுமா.